ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்தா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம், ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கந்தோம். நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சு அரைக்கீரை, சிவப்பு அரைக்கீரைங்க, ஒரு கட்டு கீரை நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் கீரை நல்லா சுருங்கி வந்துடுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததும், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூளும் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு இதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உடச்சி ஊற்றிக்கோங்க. 3 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உதிரியாக கலக்கி இறக்குனா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே சிம்பிளான ரெசிப்பிங்க ரெடி ஆகிடும். முட்டை பொரியல், முட்டை கீரை பொரியலுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்காக ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.